ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதத்தில் குறைவுகள் காணப்படுகிறது. என் குறைவுகளெல்லாம் எப்போ நீங்கும், என் தேவைகளெல்லாம் எப்போ சந்திக்கப்படும், என்னைக்கு நான் மற்றவர்களைப் போல ஒரு வாழ்க்கை வாழுமே, ஆண்டவர் என்னைக்கு என்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருக்கீங்க இல்லையா? என் தேவைகளை ஆண்டவர் சந்திக்க மாட்டாரான்னு சொல்லி கண்ணீரோடு அவரை நோக்கி பார்க்குறீங்க இல்லையா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன் தேவைகளை அனைத்தையும் நான் சந்திப்பேன், ஒன்று உனக்கு குறைவுபடாது என்று தேவன் ஒரு அருமையான வார்த்தை மூலமாய் பேச போகிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த நாட்களில் சிங்கக்குட்டிகள் கூட நினைச்சியும் பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று தேவன் இங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன் தேவைகள் அனைத்தையும் தேவன் சந்திக்கப் போகிறார். ஒரு நன்மைகளும் குறைவுபடாதபடிக்கு தேவன் உன்னை நிறைவாக்கி வழி நடத்தப் போகிறார். எந்த காரியத்திலெல்லாம் ஆண்டவர் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருந்து ஜெபித்து கொண்டிருக்கீங்களோ, அந்த காரியத்தின் தேவைகள் அனைத்தையும் தேவன் ஒன்று கூட குறைவுபடாதபடிக்கு நிறைவாக்கி நடத்தி கொடுக்க போகிறார். கானாவூர் திருமண வீட்டில் ரசம் குறைவுபட்ட போது அங்கு நடந்த அற்புதங்கள் உங்களுக்கு தெரியும். 6 கற்சாடிகளில் தண்ணியை நிரப்புனாங்க, அது திராட்சை ரசமாய் மாறிற்று. அவர் ஏசப்பா அங்கே ஜெபம் பண்ணவே இல்லை. ஆனால் தண்ணி ஊற்றி வச்சோன்னே அவர் சொல்கிறாரு, பந்தி விசாரிப்புக்காரன்ட்ட கொண்டு போங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அவங்க விசுவாசத்தோடு கூட அந்த தண்ணி அங்கே கொண்டு போகிற நேரத்துக்குள்ளே அது ரசமாய் மாற்றப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளில் ஒன்றும் இல்லாமல் நான் போகிறேன் ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த காரியத்திற்காக நீங்கள் செல்லும்போது அந்த தேவைகள் அந்த இடத்துல சந்திக்கப்படும், எல்லா குறைவுகளும் நிறைவாக்கப்படும். ஏன்னா நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் அனைத்தையும் தெய்வ நிறைவாக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். உன் தேவைகள் மேலே அவர் அசைவாட போகிறார். உன்னுடைய கைடிச்சிற பிரயாசங்களை அவர் ஆசீர்வதிக்க போகிறார். உன்னுடைய பிள்ளைகளுடைய வேலை காரியங்களை தேவன் ஆசீர்வதித்து கனப்படுத்த போகிறார். ஏன் சோர்ந்து போயிருக்கிற? உன் தேவைகள் மேல் அவர் அசைவாடுகிறபடியினாலே உன் தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படும். எந்த தேவைக்காக அவரை நோக்கி பார்த்து கண்ணீர் வடிக்கிறாயோ அந்த தேவைகளை சந்திக்கும்படியாக தேவன் கடந்து வந்திருக்கிறார். ஒன்று குறைவுபடாத ஒரு சந்திப்பு அந்த இடத்திலே காணப்பட போகிறது. தேவனே இதை செய்தார் என்று சொல்லி, ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார்னு சொல்லி நீ சாட்சி சொல்லுகிற நாட்களுக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறாய். கவலைப்படாத, கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் கூட தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகள் அனைத்தையும் நீர் சந்தித்து குறைவு இல்லாதபடிக்கு நீர் நடத்த போகிற தயவுக்காய் நன்றி செலுத்துறையா. குடும்பத்தில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். அவருடைய வேதனைகளை அறிந்திருக்கிறீர். அவருடைய கண்ணீர்களை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. இந்த நாளில் ஒரு மேன்மையை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய குறைவுகளை நிறைவாக்க போகிறதற்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் தகப்பனே, ரெட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி ரெட்டிப்பான நன்மைகளினால் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்பி நீர் ஆளுகை செய்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.